உலகத்தில் யாரை வேணாலும் ஜெயிச்சிடலாம், மனைவியை ஜெயிக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது? சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. அப்படியானால் ஒரு கணவன் தான் மனைவியை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அதுல சந்தோஷப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு மனைவி தான் கணவனை நான் அவரை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுல ஒரு அர்த்தமுமே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆகாப் திராட்சை தோட்டத்துக்காக ஆசைப்பட்டான். எனக்கு பக்கத்தால் இருக்கிற திராட்சை தோட்டம் வேணும். எதுக்கு வேணுமா? அது அவன் கீரை கொள்ளையாக்கணுமா. அப்ப மனைவி எசபேல் என்ன செஞ்சிருக்கலாம்? என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறீங்க, அந்த பக்கத்தால நாபோத் என்கிற மனிதன் அவர் சின்ன நிலம் வைத்திருக்கிறான், இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நாட்டையே ஆளுகிற நீங்க எக்காலத்து முன்னிட்டும் இந்த பக்கத்தால் இருக்கிற ஒரு சின்ன இடத்துக்கு நீங்க ஏன் ஆசைப்படுறீங்க? ஊரா விட்டு சொத்து நமக்கு வேண்டாங்க, நம்ம சொத்து நம்ம உடம்புல ஒட்டினா போதுங்க அப்படின்னு நல்ல புத்தி சொல்லியிருந்தா அந்த ராஜா ஆகாப் நிச்சயமா நல்ல நிலைக்கு வந்திருப்பான்.